சமையல் ஆயிருச்சு, வாங்க சாப்பிடலாம். ஏவானி, இவங்களுக்கு சமைச்சு போட்டு நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போல. ஆமாக்கா, நீங்க சொல்றதும் சரிதான். சரி வாங்க போலாம். சீதாமாதேவி எப்போதுமே மருமக செய்யற சமையல குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அன்னைக்கும் அதே மாதிரியே மருமக செய்யற சமையல குறை சொன்னாங்க. என்ன எப்ப பாரு உங்க அம்மா நான் செய்யற சமையல குறை சொல்லிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நான் சமைச்சு போடுறது, நீங்களே சொல்லுங்க. இங்க பாருமா, அவங்களுக்கு வயசாயிருச்சு, நீதான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். ஏங்க, உங்க அம்மாக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு செய்யற சமையல குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ நல்லா சமைச்சு போட்ட எங்க அம்மா ஏன் குறை சொல்ல போகுது? நீ ஒழுங்கா சமை. இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ள எப்பொழுதுமே பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு பர்த்டே வந்துச்சு. அம்மா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்மா. நீங்க எப்பவுமே சந்தோஷமாதாமா இருக்கணும். அம்மா, ஹாப்பி பர்த்டேம்மா. நீங்க எப்பயுமே சந்தோஷமா எங்க கூட தாமா இருக்கணும். ரொம்ப நன்றி தங்கங்களே. நீங்களும் உங்க மனைவி கூட சந்தோஷமா வாழணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அன்னைக்கு முழுவதும் சீதாமாதேவி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சீதாமாதேவியோட பொண்ணு துபாயில இருந்து சீதாமாதேவிக்கு ஒரு பரிசு அனுப்பியிருந்தா. அடியே வாணி, ராணி, ரெண்டு பேரும் இங்க கொஞ்சம் வாங்கடி. என் பொண்ணு எனக்காக ஒரு பரிசு அனுப்பியிருக்கா. அதுவும் டைமண்ட் நெக்லஸ் அனுப்பியிருக்கா. 2 லட்சம். பாத்தியாடி அந்த கிழவிக்கு எவ்வளவு கொழுப்புன்னு. நம்ம வேணும்னே கடுப்பேத்தி பாக்குது. 2 லட்சமாமா. நம்ம இப்ப கேட்டோமா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை செய்யலாமா? ராணியும் வாணியும் யாருக்கும் தெரியாம சீதாமாதேவியோட ரூமுக்கு போனாங்க. அப்போ அங்க மேஜையில இருந்த அந்த டைமண்ட் நெக்லஸ் யாருக்கும் தெரியாம திருடிட்டு வந்துட்டாங்க. ஏ வாணி, இத நீ ரகசியமாவே வச்சுக்கோ. இது யாருக்கிட்டையும் சொல்லிராத. இப்ப அந்த கிழவி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். டைமண்ட் நெக்லஸ் காணடா தங்கம். நேத்து உன் தங்கச்சி எனக்காக பிறந்தநாள் பரிசா 2 லட்சம் ரூபாயோட டைமண்ட் நெக்லஸ் எனக்கு அனுப்பியிருந்தா. அது எங்க போச்சுன்னே தெரியல. காணாம போயிடுச்சு போல. என்னம்மா சொல்றீங்க? 2 லட்சம் ரூபாய் டைமண்ட் நெக்லஸா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. சரிம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். ஐயோ போச்சு, இவங்க போலீஸ் எல்லாம் போலன்னு சொல்றாங்களே. பேசாம இத நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நகை கடையில எடுத்துட்டு போய் வித்து காசாக்கிடலாமா? எனக்கு என்னமோ நீங்க சொல்றதுதான் சரின்னு தோணுதுக்கா. பேசாம இதை வித்து காசா வாங்கிட்டு வந்துடலாம். அப்பதான் யாருக்கும் தெரியாது. வாணியும் ராணியும் பேசிட்டு இருந்ததை பின்னாடி ஒளிஞ்சிருந்த ராமு எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டான். மறுநாள் காலையில வாணியும் ராணியும் பக்கத்துல இருக்கிற ஒரு நகை கடைக்கு போனாங்க. வாணி, இவங்க இந்த டைமண்ட் நெக்லஸ் எடுத்துப்பாங்களா? என்ன விலைக்கு எடுத்துப்பாங்க? சரி வா, அவங்க கிட்டே கேட்போம். அண்ணா, இந்த டைமண்ட் நெக்லஸ் துபாயில இருந்து வந்தது, என்ன விலைக்கு போகும்? வாணியும் ராணியும் அந்த டைமண்ட் நெக்லஸை வித்து அது பணமா மாத்தி திரும்பி அவங்க வீட்டுக்கு போனாங்க. அம்மா, உங்க டைமண்ட் நெக்லஸ் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது இப்ப கிடைச்சிருச்சுமா. அது தொலைஞ்செல்லாம் போகல, அதை யாரோ திருடி வச்சிருக்காங்க. அதுவும் இப்ப தெரிஞ்சிருச்சுமா.